ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 25/8/2026 முதல் 31/8/2026 வரை, அதாவது செவ்வாய்க்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை ஒரு 7 நாட்களுக்கு உண்டான இந்த வார ராசி பலன் காணலாம். சந்திர பகவான் உத்திராடம் நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை, அதாவது மகரம், கும்பம், மீனம், இந்த 3 ராசிகளில் செல்லும்போது ஏற்படும் பலன்கள். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் நிகழ்கிறது. திருவோணம் பண்டிகை. இந்த வாரம் பஞ்சாங்கம் அறிவுறுத்தல்கள் என்ன அப்படின்னா, மேகங்கள் கர்ஜிக்கும், இடி மின்னலுடன் மழை பொழியும், தேவாலயங்களில் இடி விழும். இடி மின்னல் மழை பெய்யும் போது மக்கள் மொட்டை மாடியில் நிற்பது, மரத்தடியில் நிற்பது இந்த வாரம் தவிர்க்க வேண்டும். செவ்வாயும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை. செவ்வாய் நவாம்ச கட்டத்தில் கும்பத்தில் ராகு மேல் செல்கிறார். துலாம் ராசி என்பதற்கு இந்த வார ராசி பலன் காணலாம். துலாம் ராசிக்கு 3வது வீட்டிலே 25/8/2026 அன்று பகல் 12 மணி வரை தனுசு ராசியில் சந்திர பகவான் செல்கிறார். 3ஆம் இடம் சந்திர பகவான் செல்வது நன்மைதான். முயற்சிகள் வெற்றியாகும். 25/8/2026 காலை 12 மணி வரை. சந்திர பகவான் 4ஆம் இடம் 5ஆம் இடம் செல்வது பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் சாதகமில்லாத இடம். சந்திரன் மகர ராசியில் செல்லும்போது வீட்டுக்கு அருகில் இருப்பவர்களிடம், தாயாரிடம், சொந்தக்காரர்களிடம் ஒற்றுமை இல்லாமல் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுற மாதிரி, உறவுகளுக்குள் ஒற்றுமை இருக்காது. நண்பர்கள் கூட்டாளிகளுக்குள் அதிகமாக வெளியில் சுற்றுற மாதிரி, வீட்டில் சொந்தக்காரர்களிடம் அதை சார்ந்து பிரச்சனை ஏற்படுத்தி கொள்கிற மாதிரி. துலாம் ராசிக்கு 4வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும் போது நண்பர்கள் கூட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு வெளியில் ஊர் சுற்றுவதை தவிர்க்க வேண்டும். 27/8/2026 அன்று ஆவணி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைய நாள் பௌர்ணமி சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது. அதனால் பெரிய அளவு சந்திர கிரகண தோஷ பாதிப்புகள் இல்லை. சந்திர கிரகண நாளில் நாம்ச கட்டத்திலும் கும்பத்தில் செவ்வாய் வருகிறார். ராசி கட்டத்தில் ராகு சந்திரன். சந்திர கிரகண நாளில் வியாழக்கிழமை சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு ஒரு 7 மணிக்கு மேலே இருட்டு ஆனத பிறகு ₹1 நாணயம் எடுத்து, ₹1 உங்கள் கையில் காசு எடுத்து வச்சுட்டு தலையை 3 முறை சுற்றி, துலாம் ராசி அன்பர்கள் மேற்கு திசையை பார்த்து உங்கள் தலையை 3 முறை சுற்றி காசை தூக்கி எறிஞ்சிடுங்க. பார்த்தீங்கன்னா திதியிலேயே மிகவும் மோசமான திதி பௌர்ணமி திதி தான். பௌர்ணமி திதியில் பிறந்த பெண்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அவங்களுக்கு அதிகம். பௌர்ணமி திதியில் பிறந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது அதிகம். திருமணம் நடப்பதற்கு காலங்கள் கடக்கும். பௌர்ணமி திதியில் பிறந்த பெண்கள், திருமணமான தம்பதியர்கள் பணங்காசு சம்பாதிக்க முடியல, நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, தொழில் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, மனம் ஆவேசப்படுது, ஒரு அவசரமாக இருக்குது, எதையுமே அவசரமாக செஞ்சு முடிச்சிட்றேன், அதனால் பிரச்சனை தான் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பௌர்ணமி அன்று சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு ₹1 நாணயத்தை கையில் வைத்து தலையை 3 முறை சுற்றி மேற்கு திசையாக நின்று தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுங்க. அன்று முதல் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். துலாம் ராசி அன்பர்கள், இது பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பரிகாரம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதை நீங்கள் வியாழக்கிழமை சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு இதை செய்யுங்கள்.
சந்திர பகவான் 4ஆம் இடம் 5ஆம் இடம் செல்லும் போது துலாம் ராசி என்பதற்கு பார்த்தீங்கன்னா மனம் அவசரப்படும், ஆவேசப்படும். அர்ஜென்ட்டாக பேசண்டா இருந்தாலும் சரி, ஒரு காரியங்கள் தொடங்கினாலும் சரி, அன்றைய நாள் உங்களுக்கு காரியங்கள் வெற்றியாகாது. தோல்வியில் போய் தான் முடியும், பிரச்சனையில் போய் தான் முடியும். 29ஆம் தேதி மதியத்திலிருந்து துலாம் ராசி என்பதற்கு 6வது வீட்டிலே வக்கர சனி பகவான் மேல் சந்திர பகவான் செல்வார். 29ஆம் தேதி மதியத்திலிருந்து துலாம் ராசி என்பதற்கு வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வருகிறது. உயர் அதிகாரிகள், முதலாளிகள், வேலை பிடித்து கொடுக்கக்கூடிய ஏஜென்சியாக செயல்படக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, சப்போர்ட்டாக இருப்பாங்க. 29ஆம் தேதி மதியத்திலிருந்து துலாம் ராசிக்கு 6ஆம் வீட்டிலே சந்திர பகவான் செல்வது நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம். கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் ஒற்றுமை, முதலாளிகள், உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. இந்த வாரம் பிற்பாதி துலாம் ராசி என்பதற்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். 29ஆம் தேதி மதியம் வரை துலாம் ராசிக்கு கொஞ்சம் மன நிம்மதி இல்லாமல் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். 29ஆம் தேதி மதியம் வரை அவசரப்பட்டு எந்த காரியங்கள் செய்தாலும் துலாம் ராசி என்பதற்கு வெற்றி தராது. 6வது வீட்டிலே சனி மேல் சந்திர பகவான் செல்லும்போது வெளிநாடு மூலம், வெளியூர் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் அதிக பணம் சம்பாதிக்கலாம். வெளியூர், வெளிநாடு சார்ந்து வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் நல்ல அக்ரிமெண்ட் போட்டு அதிகமான பணம் வரத்து உண்டு. 29ஆம் தேதி மதியம் வரை துலாம் ராசி என்பவர்கள் பொறுமையாக, நிதானமாக செல்வது இந்த வாரம் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய கோபங்களை, உங்களுடைய பிரச்சனைகளை வண்டி வாகனத்திடமோ, தாயாரிடமோ, பெற்ற குழந்தைகளிடமோ உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய பிரச்சனையை 29ஆம் தேதி மதியம் வரை துலாம் ராசி என்பவர்கள் அவங்களிடம் காமிக்காமல் இருப்பது நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.